ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எப்படி ஈஸியா டேஸ்டியா கடையில வாங்கி சாப்பிட்ற மாதிரியே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு பார்க்கலாம். அது குறைந்த நேரத்திலேயே நம்ம குறைந்த பொருட்களை வச்சு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை, முட்டைக்கோஸ், கேரட், கொடமிளகா, வெள்ளைப்பூடு, மிளகாத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், தேவையான அளவு உப்பு, சிக்கன் சின்னதா கட் பண்ணது. இப்ப நம்ம அந்த பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி இப்ப அந்த 5 முட்டையும் போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். உடனே நம்ம அதை கிண்டக்கூடாது. ஒரு 3-4 மினிட்ஸ் விட்டு நம்ம அதை நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம நல்ல முட்டையை பொரிச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம அதே வடை சட்டியில எண்ணெய் ஊத்தி வெள்ளைப்பூட கிண்டி விட போறோம். வெள்ளைப்பூடு ஒரு ப்ரௌன் கலர்ல வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரோஸ்ட் மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு அது சாப்பிடும் போது நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப அடுத்து நம்ம சின்ன சின்னதா நறுக்கின கேரட் ஆட் பண்ண போறோம். இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இதோட நீளமா கட் பண்ண முட்டைக்கோஸ், இந்த 3ஐயும் நம்ம எண்ணெயிலே வதக்க போறோம். அதுக்கு நம்ம இது வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ நம்ம தூவி இப்ப எல்லாத்தையும் நல்லா கிண்ட போறோம். நெக்ஸ்ட் நீளமா கட் பண்ண கொடமிளகா, அதுக்கப்புறம் சின்னதா கட் பண்ணி வச்ச சிக்கன், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி சிக்கன் பொரிச்சு வச்சிருந்தோம். அதே போல 2 கிளாஸ் அரிசி நம்ம வடிச்சு வச்சிருந்தோம். அதை ஆற வச்சு இப்போ இந்த இதோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். அந்த ரைஸோட அந்த காய்கறிங்க, அந்த சிக்கன் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அந்த எண்ணெயிலே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஃபைனலா நம்ம பொரிச்சு வச்ச முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நாங்க 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இந்த மசாலா தூளெல்லாம் இந்த ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நம்ம கிண்டி விடலாம். லாஸ்டா நம்ம 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ண போறோம். இது நம்மளுக்கு சாப்பாடுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சோயா சாஸ்,
அந்த சாஸும் சாப்பாடோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிண்டணும். கடைசியாக 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். உங்களுக்கு காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட டொமேட்டோ சாஸ் ஊற்றி நம்ம கிண்டிக்கலாம். உங்களுக்கு அப்போ அது ஈக்குவல் ஆயிரும். இது ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முடித்தோடனே நம்ம எதிர்பார்த்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சர்வ் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.